ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்க்குறோம். 2025 லாஸ்ட்டாக நடந்த குரூப் டி எக்ஸாமோட கொஷின் தான் இது. ஒரிஜினல் செட் ஆஃப் கொஷின்ஸ். ஸோ இதில் உள்ள ரீசனிங் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட ரீசனிங்கோட ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கொஷினை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். தேவ் தனது வகுப்பில் தரவரிசையில் மேலிருந்து 10வது இடத்தையும் கீழிருந்து 31வது இடத்தையும் பிடித்தார் எனில் அந்த வகுப்பில் எத்தனை மாணவர்கள் உள்ளன? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஒருத்தரோட பொசிஷனையே, தேவோட பொசிஷனையே மேலிருந்து கீழே 10th பொசிஷனில் இருக்கான், கீழிருந்து மேலே வந்து 31st பொசிஷனில் இருக்கான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த வகுப்பில் உள்ள மாணவர்கள் மொத்தம் எத்தனை பேர்? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டல் வேணும்னா 10 + 31 - 1. ஏன் இந்த -1 நான் இங்கே போடுறேன்னா, ரெண்டு பொசிஷனுமே தேவோட பொசிஷனை தான் சொல்றாங்க. மேலிருந்து 10, கீழிருந்து 31, ரெண்டுமே தேவோட பொசிஷன் தான். ஆனால் தேவுக்கு ஒரு பொசிஷன் தான் இல்லையா, அதனால தான் இந்த -1 நம்ம இங்கே கழிக்கிறோம். ஸோ அப்போ என்ன வருது? 41 - 1 = 40. ஸோ இதுதான் டோட்டல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டல் வேணும்னா ஒருத்தரோட லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட், இல்லைன்னா டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப்னு சொல்லக்கூடிய ரெண்டு வேல்யூஸுமே கொடுத்துருந்தா நம்மளால ஒருத்தவங்களோ அதில் உள்ள டோட்டலை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு டோட்டலுக்கு இதுதான் ஃபார்முலா. மேலேருந்து கீழே கொடுத்த வேல்யூ, கீழேருந்து மேலே கொடுத்த வேல்யூ ஆட் பண்ணிட்டு -1 பண்ணியே ஆகணும். ஏன்னா ரெண்டு பொசிஷனுமே அந்த தேவோட பொசிஷனை குறிக்குது. அந்த 1 நம்ம கழிச்சிடுறோம். அடுத்து, ஒரு குறிப்பிட்ட மொழியில வந்து வயர், குயின், ஹார்ட், இதுக்கு பதிலாக OS LD XIன்னு கொடுத்துட்டாங்க. டிரைவ், ஹார்ட், ஆண்ட், இதுக்கு பதிலாக KXTOOSன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஹார்ட் அப்படிங்கிறதுக்கான என்ன கோடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுலேயுமே ஹார்ட் இருக்கா? ஸோ இப்போ ரெண்டுலேயுமே சேம் கோடு எது? OS தான் சேம் கோடு. ஸோ இப்போ ஆன்சர் இது OS தான். ரொம்ப சிம்பிளான கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். இது பாருங்க, இது பாட்மாஸ் ரூல் மாதிரி. அது இல்லை. ஸோ இது வந்து ரிலேஷன்ஷிப் வச்சு, பிளட் ரிலேஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்னா வந்து சகோதரி, அட்டுனா சகோதரர் பிரதர், மைனஸ்னா மனைவி, ஹேஷ்னா வந்து தந்தை. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? O@P. ஃபர்ஸ்ட் O@Pனா அட்டுங்கிறது என்ன சொல்லியிருக்காது? ஃபர்ஸ்ட் இருக்கவருக்கு ரெண்டாவது இருக்கவர் வந்து சகோதரர். ஸோ A என்பவர் Bயின் சகோதரர் அப்படின்னா O என்பவர் தான் வந்து Pயோட சகோதரர். O என்பவர் Pயின் சகோதரர். அப்போ இவர் பிரதர், இவர் ஆண்பால், ஆண், இவங்க தெரியல. சரி, நெக்ஸ்ட் Pக்கும் Tக்கும் ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. P+T. P என்பவர் Tயின் சகோதரி, P என்பவர் Tயின் சகோதரி. அப்போ இவங்க சிஸ்டர். ஸோ இவங்க 3 பேருமே ஒரே ஜென்ரேஷன், கூட பிறந்தவங்க தான். ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. T has G. ஹேஷ் வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? T என்பவர் Gயின் தந்தை. T என்பவர் Gயின் தந்தை. ஸோ Gயோட தந்தைனா இவரும் என்னது? பிரதர். பிரதர் மீன்ஸ் என்ன அர்த்தம்? இவங்க 3 பேர்ல இவர் ஆணு, இவரும் ஆணு, இவர் பெண்ணு, இவங்க பெண்ணு. ஏன் வந்து ஆணுன்னு சொல்றோம்னா ஜியோட தந்தைன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? G-V. G-Vனா என்ன? G என்பவர் Vயின் மனைவி. அப்போ V இங்க வந்துருவாங்க, Vயோட மனைவி. ஸோ இவங்க ஒய்ஃபு, இவங்க ஹஸ்பண்டு. அப்போ இவரோட பொண்ணு தான் இந்த G. Tயோட பொண்ணு தான் G. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? O என்பவர் Vக்கு என்ன உறவு? Vக்கும் Oக்கும் என்ன ரிலேஷன்? Vக்கு என்ன உறவுனா தன்னோட ஒய்ஃபோட அப்பாவோட கூட பிறந்தவர், சகோதரர். அப்ப மனைவியின் தந்தையின் சகோதரர். அதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம அவங்க கொடுத்த ஆர்டர்லேயே நம்ம செக் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளால ஈஸியாக இவங்களோட ரிலேஷனை கண்டுபிடிச்ச முடியும். அடுத்து 79வது கேள்வியில் பாருங்க. ஸோ லெஃப்ட் டு ரைட் கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி சச் ஈவன் நம்பர்ஸ் ஆர் தர்? ஈவன் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். which is immediately preceded by an odd number. precededனா முன்னாடி odd number வரணும். also immediately followed by an even number. அப்போ ஒரு ஆடு 2 ஈவன் இருக்கிற மாதிரி நம்ம நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு ஆடு 2 ஈவன், ஒரு ஆடு 2 ஈவன் வரல, இங்க வருதா? 7 to 8 வருது. ஒரு ஆடு 2 ஈவன் நம்பர். அப்புறம் 3 4 3 வராது, ஒரு ஆடு வரணும், 2 ஈவன் வரணும்.
ஒரு ஆடு 2 ஈவன். ஒரு ஆடு 2 ஈவன். எஸ், இங்கே வருதா 5 4 6 வருதா, ஒரு ஆடு 2 ஈவன். அப்புறம் ஒரு ஆடு, அவ்வளோதான். அப்போ இந்த ரெண்டு நம்பர் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் இதுக்கு 2. நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே சிம்பிள்ஸ் அண்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி சச் நம்பர்ஸ் ஆர் தேர், ஈச் நம்பர்ஸ் இருக்கணும் which is immediately preceded by a number. முன்னாடியும் நம்பர் இருக்கணும், immediately followed by a symbol. அப்போ 2 நம்பர் ஒரு சிம்பிள் இருக்கணும். 2 நம்பர் ஒரு சிம்பிள். ஓகே, 5 7 டாலர் மட்டும். அடுத்து 2 நம்பர் வர்ற மாதிரி, 2 நம்பர் வரலை, எங்கேயுமே 2 நம்பர் வரல. அப்போ ஒன்று மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆன்சர் இதுக்கு 1. ஓகே, ஸோ இதோட இதில் உள்ள 30 கொஷின்ஸுக்குமே நம்ம என்ன பண்ணியாச்சு, ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ரீசனிங் ஓரளவுக்கு ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. கம்பேர் பண்ணும்போது, ஆப்டிடியூடை கம்பேர் பண்ணும்போது ரீசனிங் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ ரீசனிங்கில் கண்டிப்பாக 30 out of 30 வாங்க முடியும், ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா. ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.